இன்னைக்கு மிராய் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிராய் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அரசர்கள் வாழ்ந்த காலத்தில், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா சாம்ராட் அசோகர் மன்னர் வாழ்ந்த காலத்தில், அசோகர் அவருடைய சக்தியிலிருந்து 9 விதமான சக்தி வாய்ந்த புத்தகங்களை உருவாக்குறாரு. இந்த 9 புத்தகங்களும் யாருக்கு கிடைக்குதோ அவன் மரணத்தையே ஜெயிச்சவனாகவும் கடவுளாகவும் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவங்கள் நடந்து பல நூற்றாண்டுகள் ஆகுது. இப்போ ப்ரெசண்ட்டில் 2024 ஒருத்தன் இந்த 9 சக்தி வாய்ந்த மந்திர புத்தகங்களையும் கண்டுபிடிச்சி மந்திர சக்தியை வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அடிமையாக்கணும், நான் கடவுளாகணும் அப்படின்னு நினைக்கிறான் வில்லன் நினைச்சது நடந்தால் இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லனை எப்படியாச்சும் அழிக்கணும், அவனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு மிராய் அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவர் உள்ள ஆயுதத்தை தேடி கிளம்புறாரு. இந்த மிராய் அப்படிங்கிற ஆயுதம் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிச்சா, வில்லனுக்கு மந்திர சக்தி வாய்ந்த அந்த 9 புத்தகங்களும் கிடைக்காம ஹீரோ தடுத்தாரா, பிறந்ததுலேருந்து அம்மாவே பார்க்காத நம்ம ஹீரோ அவருடைய அம்மா யாரு, அவருடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. மிராய் அப்படிங்கிற இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி ஃபேண்டசி மாயாஜால கதைகள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த மாயாஜால ஃபேண்டசி கதைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த மிராய் அப்படிங்கிற படத்தையும் எடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்துடைய ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியே படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே அட்வென்ச்சர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாமே இந்த படத்தில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு வில்லி கேரக்டர் வராங்க. அவங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. படத்துடைய விஎஃப்எக்ஸ் சீன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்கல. அந்த அளவுக்கு படத்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் கூட்டிகிட்டு போனாங்க. டோட்டலாக மிராய் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி கலந்த ஒரு சூப்பரான படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம். முக்கியமாக கிட்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.